இப்ப ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க வாக்காளர்களாக. இந்த வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களித்தால் என்ன நன்மை கிடைக்கும்? நல்லது செய்வார்கள். ஒரே நோக்கம், இவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்தால் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய ஜீவனை தந்த அளவிற்கு நல்லது செய்வார்கள் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஏன்னா எங்களுடைய போராட்டம் வெறும் சும்மா கிடையாது, வந்துட்டு போற போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் நிலைச்சு நின்று அதை சாதித்து தான் நாங்க திரும்புவோம். இதுதான் எங்களுடைய கொள்கையே. ஓகே, இல்ல வேற என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க இந்த ராயபுரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கு? நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? இதுக்காக நீங்க எங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இந்தந்த திட்டமெல்லாம் வரப்போகுது, நான் பர்சனலா இந்த திட்டம்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 திட்டங்கள் சொல்லுங்க. இலவசத்தை தவிர்ப்போம் முதல்ல, இல்லைங்களா? மக்களுடைய முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய உயிர் கொல்லி நோயா இருக்கக்கூடிய அந்த இலவசத்தை நாங்கள் தவிர்ப்போம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் 1000 ரூபாய் தரேன், இல்லைங்களா? ஒருத்தர் சொல்ற 2000 ரூபாய் தரேன், இன்னொருத்தர் சொல்ற 2500 ரூபாய் தரேன். ஏலம் விடுறதுக்கு நான் என்ன கடை பொருளா இல்ல மீன் கடை சந்தையா? இல்லைங்களா? எங்க இருந்து கொடுப்பீர்கள்? என்னுடைய முதல் கேள்வி. 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் 2500 ரூபாயும் எங்க இருந்து கொடுப்பீங்க? உங்க பணத்திலிருந்து இல்லையா? அடுத்து நீங்க சேர்த்து வைத்த பணத்திலிருந்து, அல்லது உங்க ட்ரஸ்டோ கட்சியோ அல்லது நீ நடித்த பணத்திலிருந்து கொடுப்பாய் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் இலவசம். உங்களை நான் ஒரு கடைக்கு கூட்டு போறேன், சாமி வாங்க நம்ம ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்க பாக்கெட்ல இருந்தே எடுத்து உங்களுக்கு நான் ஜூஸ் வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் என்னங்க? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க. நாங்க நிறைய பேர் வைக்கிறோம், இல்லைங்களா? இப்ப உங்க பாக்கெட்ல இருந்து நான் எடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உங்களுக்கு நான் கொடுத்தா அதுக்கு பெயர் என்ன? திருட்டு. திருடர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நல்லது செய்யக்கூடிய திருடர்களை நாங்கள் என்ன செய்வோம்? மிகவும் பிடிச்சு கொடுப்போம். அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நிதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு எம்எல்ஏக்கு கிட்டத்தட்ட 3-4 கோடி ஒதுக்கப்படுகிறது. அதே ஒரு எம்பிக்கு 5 கோடி வருடத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. கவுன்சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு 1 கோடி ஒதுக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு சாலை, ஒரு மின் விளக்கு, ஒரு குழாய், இதுதான். ஆனா வேலை செய்வது எத்தனை பேரு? 3 பேர். ஒரு தொகுதிக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் 3 பேரு. ஆனா ஒரு வேலை தான், ஒரு ரோடு தான் போடுறாங்க. ஆனா மந்திரியும் மன்னிக்கவும் எம்பியும் போட வேண்டும், எம்எல்ஏவும் போட வேண்டும், கவுன்சிலரும் போட வேண்டும். ஆக ஒரு வருடத்துக்கு 15 கோடி என்ன பண்றாங்க? நிதி ஒதுக்குகிறார்கள். ஆனால் அந்த நிதி எல்லாம் எங்க பதுங்கி இருக்கிறது? இந்த அரசியல்வாதிகளுடைய வீட்டில் பதுங்கி இருக்கிறது. ஆகவே என்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுப்பீர்கள் சொன்னால் பதுக்கப்பட்ட பணத்தை கொண்டு வந்து மக்களுக்கே நான் கொடுப்பேன். இரண்டாவதாக, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் நாங்கள் தரப்படும். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரு அதுக்கு இதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல விரும்பல. உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை காரியங்கள் நாங்கள் செய்வோம். மூன்றாவது பார்க்கும்பொழுது, என் பிள்ளைகள் படிப்பதற்கு சுகாதாரமான கல்வி சாலைகள் அமைத்து கொடுக்கப்படும். சுகாதாரமான கல்வி சாலை. இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல பாத்ரூம்ல போக முடியலங்க, பாத்ரூம் போக முடியல. இங்க இருக்கிற கால்வாய் கூட நம்ம என்ன பண்றோம்? காலை தாண்டி வச்சுட்டு போறோம். ஆனா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நான் சுகாதார மந்திரி, அந்த மந்திரி, இந்த மந்திரி சொல்றேன். ஒரு ஸ்கூல் ஆய்வு செஞ்சிருப்பாங்களா? ஒரு ஸ்கூல் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க, ஆய்வுலாம் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இல்லீங்களா? சோ ஆகவே சிறந்த நாங்கள் பள்ளிகள் அமைத்து தரப்படும். இந்த இடத்துல கல்லூரிகள் கிடையாது. கல்லூரிகள் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அடுத்து பார்க்கும் பொழுது மருத்துவமனை சிறந்த முறையில் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒரு அவசரத்திற்காக ஆம்புலன்ஸ் வருது. இன்னைக்கு நான் அடிபட்டு விழுந்துட்டேன், ஆனா கொண்டு போகிறதுக்கு எங்க ஓடுது? கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடுது, 5 கிலோமீட்டர் ஓடுது, இல்லைங்களா? சோ அது இல்லாதபடிக்கு ராயபுரம் சுற்றியோ நாங்கள் அவசர மருத்துவ சிகிச்சை மையத்தை அமைப்போம். ஓகே. அடுத்து இந்த சுற்றி இருக்கிற பகுதியை உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு ராயபுரம் சுற்றி எனக்கு அன்பார்ந்த என்னை நேசிக்கக்கூடிய காவல்துறையை நான் அமைத்து போதை வத்துகளை நான் தடுப்பேன். ஏன்னா எந்த குறுக்களை எந்த சந்தில எப்படி வருதுன்னு தெரியாது, இல்லைங்களா? இப்ப பறக்கும் படை எப்படி வச்சிருக்காங்க? பறக்கும் படைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யார் வராங்க யார் போறாங்க கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு என்ன பண்றாங்க? பணத்தை பிடிக்க அளவிற்கு திறமையா செய்யறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ராயபுரம் சுற்றி இருக்கக்கூடிய பள்ளி பக்கத்திலேயா இருக்கட்டும் சரி, ஸ்கூல் பக்கத்திலேயா இருக்கட்டும் சரி, ஹைட் ரோடு பக்கத்திலேயா இருக்கக்கூடிய சரி, அந்த இடத்துல டாஸ்மாக் என்பதை வாசனை கூட இல்லாமல் செய்வேன்.
முடியும், முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆகவே டாஸ்மாக் அற்ற ஒரு தொகுதியாக நான் இந்த இடத்தை மாற்றுவேன். ஆகவே இது சுற்றி இருக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய உறவாக இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிக்க போடுவேன். நிச்சயமாக ராயபுரம் தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன். போதை இல்லாத ஒரு ராயபுரம் தொகுதியை உருவாக்கி காட்டுவேன்னு சொல்லி அண்ணன் பாபு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய பல்வேறு பிஸி ஷெட்யூல் தொடர்ச்சியா அந்த தேர்தலுக்கு இன்னும் 3-4 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். முடிஞ்சா நேரம் கிடைக்கும் பொழுது விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க. நன்றி, நன்றி சார், நன்றி.